உருவாவதற்கு முன் உருவமற்று வெறுமையாய் இருந்தது. உருவமற்ற இவ்வுலகிற்கு உரு கொடுத்தார் இறைவன். பகலில் ஒளி தர சூரியனையும், இரவில் ஒளி தர சந்திரனையும், அதனுடன் விண்மீன்களையும் இவ்வழகிய உலகில் ஓரறிவு கொண்ட மரம், செடி, கொடி வகைகளையும் ஈரறிவு படைத்த ஊர்வனவற்றையும் மூன்றறிவு கொண்ட நீந்துவன, நான்கறிவு கொண்ட பறவைகள், ஐந்தறிவு கொண்ட விலங்குகளையும் படைத்து இவை யாவற்றையும் அனுபவித்து வாழ மனிதனின் கரங்களில் ஒப்படைத்தார் இறைவன். அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தனில்லம். அழகான உலகம், அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தனில்லம். இப்படிப்பட்ட அழகிய உலகின் இன்றைய நிலை அந்தோ அந்தோ பரிதாபம். நான்
இயற்கையின் அழிவுக்கு, பூமி தாயின் அழுகைக்கு யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இந்த பூமி இறை அன்பின் விடை, இந்த இயற்கை இறை அருளின் கொடை, இது நாம் வாழும் வீடல்லவா, இதை கண் போல காப்போமே, இது நாம் வாழும் வீடல்லவா, இதை கண் போல காப்போமே. சுற்றுச்சூழலை காத்திடுவோம், அழிப்பதை நிறுத்திடுவோம், அளவோடு பயனடைவோம், மனமோடு வாழ்ந்திடுவோம். வரமான இயற்கையை காத்திட நாம் கரம் கோர்ப்போம், உரம் சேர்ப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். இயற்கையின் இயக்கத்தில் இறைவனை காணாதார் இம்மையில் ஒரு காலும் இறைவனை காணாதவரைதான் இருப்பர். படைப்பின் நாயகனுக்கு நன்றி கூறுவோம், பாதுகாப்போம் இயற்கையை, பாராட்டுவோம் இக்குழுவினரை.